வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதர் நாளொன்றுக்கு 1 அல்லது 2 முட்டைகளை தாராளமாக சாப்பிடலாம். முட்டையை எப்போதுமே பாயில்டு எக்காக, அதாவது நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொள்வது, வேய்ச்ச முட்டையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ நன்மைகளையும் பெறுவதற்கான சிறந்த வழியாக இருக்கும். உங்களுக்கு நீரிழிவு, டயாபெட்டிஸ் அல்லது கடுமையான இதய நோய் இருந்ததுன்னா மஞ்சள் கருவை எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத மருத்துவர் ஆலோசனைக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எப்படியெல்லாம் மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதுங்க முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாட்டை, மாகுலர் டீஜெனரேஷனை நமக்கு தடுக்குது, குணமும் படுத்துது. கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கும், மீண்டும் வராமல் தடுக்கும். கண்களை யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்களினுடைய பாதிப்புகள் இருந்து நமக்கு முட்டை பாதுகாக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம அவித்த முட்டைகளாக எடுத்துக்கணும். ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் எல்லாமே முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அப்படியே வெயிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும். ஸோ இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதுக்கு ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது மரபு வழி காரணம், குறிப்பாக வயசாகக்கூடிய காரணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வலுவான ஒரு காரணமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் இருக்குது. இப்போ விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் போன்ற கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் அவித்த முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாங்க. மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய கோலின் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகளை தான் இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே மூளையை விழிப்போட வைக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு, நினைவாற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டையை எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் கோலின் அப்படின்ற அந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்து மிக அதிக அளவில் இருக்குது. இது மூளையினுடைய நரம்பு அணுக்களை பலப்படுத்தி நினைவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெமரியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி ஏதாவது செல்கள் சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த செல்களை சரி பண்ணி சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க வைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நேரம் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கான பெரும் பங்கு அவித்த முட்டைக்கு இருக்கு. இப்போ பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முட்டையை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்குமே அது ஓரளவு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாக இருக்க தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முட்டையை நம்ம கொடுக்கலாம். முழுவதுமாக நீக்குவது அப்படின்றது கடினம் தான். ஆனால் இளைஞர்கள், குழந்தைகள்லாம் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நல்ல கொழுப்புகளினுடைய அளவான அந்த HDL அதிகரித்து LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி பராமரிக்கிறது அவித்த முட்டை தாங்க. பலருமே என்ன சொல்லுவாங்கன்னா முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் உயரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முட்டை உடலில் இருக்கக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை உயர்த்தும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கும். ஸோ இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முட்டையில் இருக்கக்கூடிய லெசித்தின் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை நமக்கு தடுக்குதுங்க. ஸோ அப்போ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு முட்டை வழிவகை செய்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயம் பெறுவதால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து புகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்திற்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். எலும்புகள் மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவித்த முட்டைகளில் இயற்கையாகவே விட்டமின் டி ஊட்டச்சத்து நிறைந்திருக்குங்க. உணவுகளிலிருந்து கால்சியம் இந்த மாதிரி எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி தான் மிகவும் அவசியம். இதனால எலும்புகள் மற்றும் பற்கள் பலவீனம் அடைவதோடு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்களுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பற்களையுமே வலுப்படுத்திக்கலாம். குறிப்பாக இந்த பற்களில் எனாமல் லேயர் பாதிப்படைவது, பற்சிதைவு ஏற்படுவது, ஈறுகளை ரத்த கசிவு ஏற்பட்டு வீக்காக இருக்கிறதால பற்கள் வலுவிழுந்து போகிறது, இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பற்களினுடைய பலமும் மேம்படும், எலும்புகளினுடைய பலமும் மேம்படும். குறிப்பாக அந்த மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி, இது
இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கை கால்களில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலி ஏற்படுறது, நின்னா நடந்தால் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, தோள்பட்டை வலி ஏற்படுவது, இடுப்பு வலி ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எலும்புகள் மற்றும் பற்களினுடைய நலத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கூந்தல் மற்றும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குமே நீங்கள் முட்டைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் அவித்த முட்டைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொடித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு அவித்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.